சார், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃபர் ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சார்? ஸ்டூடெண்ட் ஆஃபர் ரிசீவ் ஆன அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட ஆஃபர் லெட்டரில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுறோம். ஓகே, செக் பண்ணி முடிச்ச வாட்டி அந்த கண்டிஷன் வந்து ரீஃபில் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஸ்டூடெண்டோட பெண்டிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் ஃபினான்சியல் சப்போர்ட், என்ன இனிஷியல் டெபாசிட் எவ்வளோ பே பண்ண சொல்கிறாங்க, அண்ட் தென் ஐஎல்டிஸ் ஏதாவது கொடுக்க சொல்கிறாங்களா, அதுக்கு ஏதாவது வைவர் நம்மகிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக செக் பண்ணிட்டு ஃபர்தராக அதுக்கான ரிப்ளை டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணால் அந்த ஆஃபரை வந்து அன்கண்டிஷனலாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிஃபோராக கொடுக்கறது கண்டிஷனல் டாக்குமெண்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அன்கண்டிஷனலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம சைடு இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இனிஷியல் டெபாசிட் பே பண்ண வாட்டி ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்தராக வந்து இன்டர்வியூ இருக்கிற யூனிவர்சிட்டி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், கிரெடிபிலிட்டி இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ இல்லை அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் கேஷ் ரெக்வஸ்ட் ப்ராசஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃபர் ரிசீவ் பண்ண வாட்டி உள்ள ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் லிசிஸில் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச் பண்ணி ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுறோம், எதுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுறோம், எதனால், இதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ், இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் ஒன் பை ஒன்னாக நம்ம டீச் பண்ணி முடிச்ச வாட்டி தான் நம்ம ஃபர்தராக ஸ்டூடெண்ட்டே அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிளாக் மைண்டில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லாமல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே தெளிவாக அவங்களோட நாலேஜுக்கு அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒன் பை ஒன்னா நம்ம தெளிவுபடுத்த அடுத்த ப்ராசஸே போகிறோம் ஆஃப்டர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் ஒன்ஸ் ரிசீவிங் த ஆஃபர். ஓகே.